அனைவருக்கும் வணக்கம்மா. அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்றோட முடியணும். பிறக்கின்ற தை மாதம் முதல் அனைவரும் எல்லோரும் எல்லா வளமும் வாழ்வில் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம குல தெய்வத்தை எப்படி அழைத்து எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே குல தெய்வத்தை தங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவுக்கு குலதெய்வத்தை நம்ம மாலை நேரங்களில் வீட்டில் அழைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம பொங்கல் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்தையுமே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். பூஜை அறை எல்லாமே சுத்தம் செய்து வச்சுருப்போம். அதே போல் காலையில் எழுந்து எப்பயுமே வீட்டு வாசலை தெளிச்சிட்டு கோலம் போட்டு எல்லாமே பண்ணியிருப்போம். மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இந்த பூஜையை நம்ம மாலை நேரங்களில் 6 மணிக்கு மேலே தான் செய்ய போகிறோம். உங்கள் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி பச்சனங்கள் செய்து, உங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இருந்தால் கலசம் வைத்து நீங்கள் உள்ளே அழைக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி குடும்ப வழக்கத்தில் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா அதாவது நீர் கலசம் மாதிரியாவது வச்சுட்டு அதில் இருந்து முதல்ல வெளியில இருந்து தான் குலதெய்வத்தை அழைக்க வேண்டும். நிலைவாசலில் இருந்து சூடம் சாம்பிராணி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் வழக்கப்படி நீங்கள் அழைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் வழக்கப்படி எல்லாமே, அதாவது நீங்கள் சாமிக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வச்சு படைச்சிட்டு, இன்றைய குலதெய்வ பூஜையில் அவசியம் இடம்பெறுவது மாவிளக்கு. நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவிளக்கு போட்டு நம்ம நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டிலே வச்சு நம்ம வழிபட்டு வருகின்ற தை மாதம் முதல் நல்லபடியாக இருக்குங்கிறதுக்காக சொல்லி வாழ்க வளமுடன்.